ஓம் சாந்தி. பிப்ரவரி 5, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவித்து உங்களுக்கு சத்கதி அருளவே வந்துள்ளார். அவர் உங்களை நரகவாசிகளில் இருந்து சொர்க்கவாசிகள் ஆக்குவதற்காகவே வந்துள்ளார். கேள்வி: பாரத மக்களாகிய உங்களுக்கு தந்தை எதை பற்றி ஞாபகப்படுத்தி உள்ளார்? பதில்: ஓ குழந்தைகளே, பாரத மக்களே, நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக ஆகியது. அங்கு வைரங்களும் ரத்தினங்களும் பதிக்கப்பட்ட மாளிகைகள் இருந்தன. நீங்களே முழு உலகினதும் அதிபதிகளாக இருந்தீர்கள். பூமி, ஆகாயம் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாக இருந்தது. பாரதமே சிவ் பாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயமாக இருந்தது. அங்கு தூய்மை இருந்தது. அத்தகைய பாரதம் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உருவாக்கப்பட உள்ளது. பாடல்: அன்பான கடவுளே, குருடருக்கு வழிகாட்டுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளான ஆத்மாக்கள் பாடலை கேட்டார்கள். இதை கூறியவர் யார்? ஆத்மாக்களின் ஆன்மீக தந்தை. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு கூறினர், ஓ பாபா, அவர் ஈஸ்வர் என்றும் தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றார். எந்த தந்தை? பரம தந்தை. ஏனெனில் 2 தந்தையர் உள்ளனர். லௌகிக தந்தை இவ்வுலகிற்கு அப்பால் உள்ளவர். ஒரு லௌகிக தந்தையின் குழந்தைகள் இவ்வுலகிற்கு அப்பால் உள்ள தந்தையை அழைக்கின்றனர், ஓ பாபா. அச்சா, பாபாவின் பெயர் என்ன? சிவன். அவர் அஷரீரியானவர், பூஜிக்கப்படுகின்றார். அவர் பரம தந்தை என அழைக்கப்படுகின்றார். ஒரு லௌகீக தந்தையை பரமன் என அழைக்க முடியாது. சகல ஆத்மாக்களினதும் அதி மேலான தந்தை ஒருவரே. சகல மனித ஆத்மாக்களும் அந்த ஒரு தந்தையையே நினைவு செய்கின்றனர். ஆத்மாக்கள் தங்களின் தந்தை யார் என்பதை மறந்துவிட்டனர். அவர்கள் அழைக்கின்றனர், ஓ தந்தையாகிய கடவுளே, நாங்கள் எங்களின் தந்தையை இனம் காண்பதற்கு குருடர்களாகிய எங்களுக்கு பார்வையை கொடுங்கள். பக்தி மார்க்கத்தில் தடுமாறி திரிவதிலிருந்து எங்களை விடுவியுங்கள். அவர்கள் சத்கதி அடைந்து தந்தையை சந்திப்பதற்கு 3வது கண் வேண்டுமென தந்தையை அழைக்கின்றனர். ஏனெனில் தந்தையே ஒவ்வொரு கல்பத்திலும் பாரதத்திற்கு வந்து அதனை சொர்க்கமாக்குகின்றார் என்பதால் ஆகும். இப்பொழுது இது கலியுகமாகும். இதன் பின்னர் சத்யுகம் வர வேண்டும். இது அதி மேன்மையான சங்கமயுகமாகும். எல்லையற்ற தந்தை வந்து தூய்மையற்ற சீரழிந்திருப்பவர்களை அதி மேன்மையானவர்களாக ஆக்குகின்றார். அவர்களே, அதாவது லக்ஷ்மி நாராயணன், பாரதத்தில் அதி மேன்மையானவர்களாக இருந்தனர். அது லக்ஷ்மி நாராயணன் வம்சத்தின் ராஜ்யமாக இருந்தது. 5000 வருடங்களுக்கு முன்னர் சத்யுகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி, ஸ்ரீ நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு இவை அனைத்தையும் ஞாபகப்படுத்துகின்றார். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரத மக்களாகிய நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகினீர்கள். இப்பொழுது அனைவரும் நரகவாசிகளாக உள்ளனர். 5000 வருடங்களுக்கு முன்னர் பாரதம் சொர்க்கமாக ஆகியது. பாரதத்திற்கு பெரும் புகழ் உள்ளது. அங்கு வைரங்கள் பதிக்கப்பட்ட தங்க மாளிகைகள் இருந்தன. இப்பொழுது எதுவுமே இல்லை. அந்நேரத்தில் வேறு எந்த சமயங்களும் இருக்கவில்லை. சூரிய வம்சம் மாத்திரமே இருந்தது. சந்திர வம்சம் கூட பின்னரே வந்தது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் சூரிய வம்சத்திற்கு உரியவர்களாக இருந்தீர்கள். இன்றும் கூட அவர்கள் தொடர்ந்தும் லக்ஷ்மி நாராயணருக்கு ஆலயங்கள் கட்டுகின்றனர். எவ்வாறாயினும் இப்பொழுது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என்பதையோ அவர்கள் எவ்வாறு அதை பெற்றார்கள் என்பதையோ எவரும் அறிய மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்தும் அவர்களை வழிபடுகின்றனர். எனினும் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. எனவே அது குருட்டு நம்பிக்கையாகும். அவர்கள் சிவனையும் லக்ஷ்மி நாராயணரையும் வழிபடுகின்றனர். எனினும் அவர்களில் எவரினதும் சுய சரிதை அவர்களுக்கு தெரியாது. பாரத மக்களே இப்பொழுது கூறுகின்றனர், நாங்கள் தூய்மையற்றவர்கள். பாபா, தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள்.
வந்து எங்களை துன்பத்திலிருந்தும் ராவண ராஜ்யத்திலிருந்தும் விடுவியுங்கள். தந்தையே வந்து அனைவரையும் விடுதலையாக்குகின்றார். சத்யுகத்தில் உண்மையில் ஒரு ராஜ்யம் மாத்திரமே இருந்தது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பாபுஜி கூட காந்தி தனக்கு ராமராஜ்யமே வேண்டும் என கூறுவதுண்டு. தூய்மையற்றதாகிவிட்ட இல்லற தர்மம் தூய்மையாக வேண்டும். நாங்கள் சொர்க்கவாசிகளாக விரும்புகின்றோம். நரகவாசிகளின் நிலை இப்பொழுது என்னவாகிவிட்டது என நீங்கள் பார்க்கலாம். அது அசுர உலகமான நரகமென அழைக்கப்படுகிறது. இந்த பாரதம் தேவ உலகமாக இருந்தது. நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள் என தந்தை இங்கிருந்து விளங்கப்படுத்துகின்றார். அது 8.4 மில்லியன் பிறவிகள் அல்ல. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஆதியில் நீங்கள் சாந்திதாம வாசிகளாக இருந்தீர்கள். நீங்கள் உங்களின் பாகங்களை நடிக்கவே இங்கு வந்துள்ளீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் பாகங்களை நடித்துள்ளீர்கள். நீங்கள் நிச்சயமாக மறுபிறவி எடுத்தாக வேண்டும். 84 பிறவிகள் உள்ளன. எல்லையற்ற தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்க வந்துள்ளார். தந்தை குழந்தைகளாகிய உங்களுடன், அதாவது ஆத்மாக்களாகிய உங்களுடன் பேசுகின்றார். மற்ற ஆன்மீக ஒன்று கூடல்களில் மனிதர்களே மனிதர்களுக்கு பக்தி மார்க்க விஷயங்கள் பற்றி கூறுவார்கள். அரை கல்பமாக பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது தூய்மையற்ற எந்த ஒரு மனிதர் கூட இருக்கவில்லை. இந்நேரத்தில் தூய்மையான மனிதர் ஒருவர் கூட இல்லை. இது தூய்மையற்ற உலகமாகும். கடவுள் கிருஷ்ணர் பேசுகின்றார் என அவர்கள் கீதையில் எழுதியுள்ளனர். எனினும் கீதையை பேசியவர் அவர் அல்ல. மக்கள் தங்களது சொந்த சமய நூல்களை பற்றியேனும் அறியாமல் உள்ளனர். அவர்கள் தங்களின் சொந்த சமயத்தை கூட மறந்துவிட்டனர். இந்து சமயம் என்று ஒன்று இல்லை. 4 பிரதான சமயங்கள் உள்ளன. முதலாவது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். சூரிய சந்திர வம்சங்கள் இரண்டும் சேர்ந்து தேவ தர்மம் எனப்படுகிறது. அங்கு துன்பம் பற்றிய கேள்வியே இல்லை. நீங்கள் 21 பிறவிகளாக சந்தோஷ தாமத்தில் இருந்தீர்கள். பின்னர் பக்தி மார்க்கம், அதாவது ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. பக்தி மார்க்கம் கீழே இறங்குவதற்கானது. பக்தி இரவும் இந்த ஞானம் பகலும் ஆகும். இப்பொழுது கார் இருள் சூழ்ந்த இரவாகும். சிவ ஜெயந்தி, அதாவது சிவனின் பிறந்த தினம், சிவராத்திரி, சிவனின் இரவு என 2 பதங்கள் உள்ளன. சிவ் பாபா எப்பொழுது வருகின்றார்? இரவு நேரத்தில் ஆகும். பாரத மக்கள் கார் இருளில் உள்ள பொழுதே தந்தை வருகின்றார். எவரது வாழ்க்கை வரலாறும் தெரியாமல் அவர்கள் தொடர்ந்தும் பொம்மைகளை வழிபடுகின்றனர். பக்தி மார்க்க சமய நூல்கள் உருவாக்கப்பட வேண்டியிருந்தது. இந்நாடகமும் உலக சக்கரமும் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இந்த ஞானம் எந்த சமய நூல்களிலும் இல்லை. அது பக்தி ஞானம், அதாவது தத்துவம் ஆகும். அந்த ஞானம் சத்கதிக்கான பாதைக்கு உரியதல்ல. தந்தை கூறுகின்றார், நான் வந்து பிரம்மா மூலம் உங்களுக்கு உண்மையான இந்த ஞானத்தை கொடுக்கின்றேன். மக்கள் அழைக்கின்றனர், சந்தோஷ தாமத்திற்கும் சாந்தி தாமத்திற்குமான பாதையை எங்களுக்கு காட்டுங்கள். தந்தை கூறுகின்றார், 5000 வருடங்களுக்கு முன்னர் முழு உலகமும் சொர்க்கமாக இருந்தது. அதை நீங்கள் ஆட்சி செய்தீர்கள். சூரிய வம்ச ராஜ்யம் இருந்த பொழுது மற்ற ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தனர். அங்கு 9 லட்சம் பேர் நினைவு கூறப்படுகின்றனர். 5000 வருடங்களுக்கு முன்னர் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் செல்வந்தர்கள் ஆக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு ஏராளமான செல்வம் வழங்கப்பட்டது. எனவே அவை அனைத்தையும் என்ன செய்தீர்கள்? நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். பாரதமே அனைத்திலும் அதி மேன்மையான பூமியாக இருந்தது. உண்மையில் அதுவே அனைவரதும் யாத்திரை ஸ்தலமாகும். ஏனெனில் அதுவே தூய்மையாக்குபவரான தந்தையின் பிறப்பிடமாகும். தந்தை வந்து அனைத்து சமயத்தவர்களுக்கும் சத்கதி அருள்கின்றார். இப்பொழுது லங்கையில் மாத்திரமன்றி முழு உலகிலும் ராவண ராஜ்யமே நிலவுகிறது. அனைவரிலும் 5 விகாரங்கள் உள்ளன. சூரிய வம்ச ராஜ்யத்தில் எவ்வித விகாரங்களும் இருக்கவில்லை. அப்பொழுது பாரதம் விகாரமற்றதாக இருந்தது.
இப்பொழுது அது விகாரம் நிறைந்ததாக உள்ளது. சத்யுகத்தில் தேவ சமுதாயம் இருந்தது. அவர்கள் 84 பிறவிகளை எடுத்து இப்பொழுது அசுர சமுதாயத்தினர் ஆகிவிட்டனர். அவர்கள் மீண்டும் தேவ சமுதாயத்தினர் ஆக வேண்டும். பாரதம் மிகவும் செல்வம் நிறைந்ததாக இருந்தது. அது இப்பொழுது ஏழையாகிவிட்டது. இதனாலேயே அது உதவிக்காக கையேந்தி நிற்கிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருந்தீர்கள். நீங்கள் பெறுகின்ற சந்தோஷத்தை வேறு எவருமே பெற முடியாது. நீங்களே முழு உலகினதும் அதிபதிகளாக இருந்தீர்கள். பூமி, ஆகாயம் அனைத்தும் உங்களுக்கே சொந்தமாக இருந்தது. பாரதம் சிவ் பாபாவினால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாலயமாக இருந்தது என தந்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அங்கு தூய்மை இருந்தது. தேவர்களே புதிய உலகை ஆட்சி செய்தனர். பாரத மக்கள் ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையிலான உறவு முறையையும் அறியாதுள்ளனர். அவர்கள் வெவ்வேறு ராஜ்யத்தை சார்ந்தவர்களாக இருந்தனர். பின்னர் அவர்களின் திருமணத்தின் போது லக்ஷ்மி நாராயணன் ஆகினர். எந்த ஒரு மனிதரிடமும் இந்த ஞானம் இல்லை. பரம தந்தை பரமாத்மா மாத்திரமே ஞானக்கடலாவார். அவரே இந்த ஆன்மீக ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தையால் மாத்திரமே உங்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை கொடுக்க முடியும். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். உங்களின் பரம தந்தை பரமாத்மா சிவனாகிய என்னை நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமாக மாத்திரமே நீங்கள் சதோ பிரதானம் ஆகுவீர்கள். நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவர்கள் ஆகுவதற்கு, அதாவது தூய்மையற்றவர்களில் இருந்து தூய்மையாகுவதற்கே இங்கு வருகின்றீர்கள். இப்பொழுது இது ராவண ராஜ்யமாகும். ராவண ராஜ்யம் பக்தி மார்க்கத்திலேயே ஆரம்பமாகிறது. ராவணன் ஒரு சீதையை மாத்திரம் கடத்தி செல்லவில்லை. பக்தி செய்யும் அனைவரும் ராவணனின் பிடிக்கு உள்ளேயே உள்ளனர். முழு உலகமும் 5 விகாரங்கள் என்ற ராவணனின் சிறைக்குள் உள்ளது. இப்பொழுது அனைவரும் துன்பக் குடிலில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். தந்தை வந்து அனைவரையும் விடுதலை செய்கின்றார். தந்தை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை சொர்க்கத்தை உருவாக்குகின்றார். பெருமளவு செல்வத்தை கொண்டவர்கள் சொர்க்கத்தில் உள்ளனர் என்றில்லை. இல்லை, இப்பொழுது இது நரகமாகும். அனைவரும் தூய்மையற்று இருக்கின்றனர். இதனாலேயே அவர்கள் கங்கைக்கு நீராடச் செல்கின்றனர். கங்கைகளே தூய்மையாக்குபவை என அவர்கள் நம்புகின்றனர். எவ்வாறாயினும் எவருமே தூய்மையாகுவதில்லை. தந்தை மாத்திரமே தூய்மையாக்குபவர் என்று அழைக்கப்பட முடியும். நதிகளை அவ்வாறு அழைக்க முடியாது. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவையாகும். தந்தை மாத்திரமே வந்து இவை அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். ஒருவர் பௌதீக தந்தை என்பதையும் மற்றவர் சூட்சும தந்தை பிரஜாபிதா என்பதையும், அத்துடன் இவ்வுலகிற்கு அப்பால் மற்றொரு தந்தை இருக்கின்றார் என்பதையும் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். 3 தந்தையர் உள்ளனர். சிவ் பாபா பிரஜாபிதா பிரம்மாவின் மூலமாக பிராமண தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். பிராமணர்கள் தேவர்கள் ஆகுவதற்காக அவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கப்படுகிறது. தந்தை ஒருமுறை மாத்திரமே வந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கின்றனர். ஆத்மா கூறுகின்றார், நான் எனது சரீரத்தை நீக்கி மற்றொன்றை எடுக்கின்றேன். தந்தை கூறுகின்றார், உங்களை ஆத்மாக்களாக கருதி உங்களின் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகுவீர்கள். சரீரதாரிகள் எவரையும் நினைவு செய்யாதீர்கள். இப்பொழுது இது மரண பூமியின் இறுதி காலமாகும். அமரத்துவ பூமி ஸ்தாபிக்கப்படுகிறது. மற்ற எண்ணற்ற சமயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட வேண்டும். சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவ தர்மம் மாத்திரமே உள்ளது. பின்னர் திரேதா யுகத்தில் ராமர் சீதையின் சந்திர வம்சம் உள்ளது. பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு உலக சக்கரம் முழுவதையும் பற்றி நினைவுபடுத்துகின்றார். தந்தை மாத்திரமே அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த பூமியை ஸ்தாபிக்கின்றார். மனிதர்களால் மனிதர்களுக்கு சத்கதியை அருள முடியாது. அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்து குருமாராவார். பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் பல விக்கிரகங்களை செய்து அவற்றை வழிபட்ட பின்னர் மூழ்கடித்து விடுங்கள் என கூறுகின்றனர்.
அவர்கள் அதிக அளவில் விக்கிரகங்களை வழிபட்டு அவற்றுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள். எவ்வாறாயினும் பிராமண புரோகிதர்களே அவற்றை உண்கிறார்கள். அது பொம்மை வழிபாடு எனப்படுகிறது. அதிக அளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது. இப்பொழுது யாரால் அவர்களுக்கு விளங்கப்படுத்த முடியும்? தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது கடவுளின் குழந்தைகள். நீங்கள் தந்தையிடமிருந்து ராஜயோகம் கற்கின்றீர்கள். இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரஜைகள் பலர் உருவாக்கப்பட வேண்டும். பலரில் ஒரு கைப்பிடி அளவினர் மாத்திரமே அரசர்கள் ஆகின்றனர். சத்யுகம் பூந்தோட்டம் என அழைக்கப்படுகிறது. இப்பொழுது இது முட்காடாகும். ராவண ராஜ்யம் இப்பொழுது மாறுகின்றது. விநாசம் இடம்பெற்றாக வேண்டும். பிராமணர்களாகி நீங்கள் மாத்திரமே இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணரிடம் கூட இந்த ஞானம் இல்லை. இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. பக்தி மார்க்கத்தில் எவருக்கும் தந்தையை தெரியாது. தந்தை மாத்திரமே படைப்பவராவார். பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் ஆகியோரும் படைப்புகளே ஆவார்கள். கடவுள் சர்வ வியாபி என அழைக்கப்படும் பொழுது அனைவரும் தந்தையாகி விடுகின்றனர். அந்த வகையில் ஓர் ஆஸ்திக்கான உரிமை எதுவும் இல்லை. தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் உங்களின் ஆஸ்தியை கொடுக்கின்றார். தந்தை மாத்திரமே சத்கதியை அருள்பவர். 84 பிறவிகளை எடுப்பவர்களே சத்யுகத்திற்கு முதலாவதாக செல்வார்கள் என விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. கிறிஸ்துவர்கள் எத்தனை பிறவிகள் எடுப்பார்கள்? ஏறக்குறைய 40 பிறவிகளாகும். இந்த கணிப்பீட்டை செய்து பார்க்கலாம். கடவுள் ஒருவரை தேடி மக்கள் அதிக அளவில் தடுமாறி திரிகின்றனர். நீங்கள் இனியும் தடுமாறி திரிய வேண்டியதில்லை. நீங்கள் தந்தை ஒருவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். இது நினைவு யாத்திரையாகும். இது தூய்மையாக்குபவரான இறை தந்தையின் பல்கலைக்கழகமாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் கற்கின்றீர்கள். ஆத்மாக்கள் செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என சாதுக்களும் புனிதர்களும் கூறுகின்றனர். ஆத்மாக்களே அவர்களின் செயல்களுக்கு ஏற்ப மறுபிறவி எடுக்க வேண்டும். ஆத்மாக்களே நல்ல தீய செயல்களை செய்கின்றனர். இந்நேரத்தில் உங்களின் செயல்கள் பாவகரமானவை ஆகிவிட்டன. சத்யுகத்தில் செயல்கள் நடுநிலையானவை. அங்கு பாவ செயல்கள் எதுவும் இல்லை. அது புண்ணிய ஆத்மாக்களின் உலகமாகும். இந்த விஷயங்கள் அனைத்தும் புரிந்து கொள்ளப்பட்டு விளங்கப்படுத்தப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு வரிசை கிரமமாக உங்களின் முயற்சிகளுக்கு ஏற்ப முட்களிலிருந்து மலர்களாக மாறுபவர்களுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. முட்களை மலர்களாக்கி பூந்தோட்டமாகிய சத்யுகத்தை உருவாக்குகின்ற சேவையை செய்யுங்கள். தீய செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். 2. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற இந்த ஆன்மீக ஞானத்தை அனைவருக்கும் கூறுங்கள். ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். ஷரீரதாரிகள் எவரையும் அன்றி ஒரே ஒரு தந்தையை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் ஒரே நிலையை கொண்டிருப்பதன் மூலம் தந்தைக்கு சமமாக சம்பூர்ணமாகவும் முழுமையாகவும் ஆகுவீர்களாக. ஓர் ஆத்மா சம்பூர்ணமான மற்றும் முழுமையான ஸ்திதியை அடையும் பொழுது அவர் புகழ்ச்சியிலும் இகழ்ச்சியிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் சந்தோஷத்திலும் துன்பத்திலும் சமநிலையை பேணுவார். துன்பத்தின் மத்தியிலும் உங்களின் முகத்திலும் நெற்றியிலும் துன்ப அலைகளை கொண்டிருப்பதற்கு பதிலாக சந்தோஷம் மற்றும் களிப்பின் அலைகள் புலப்பட வேண்டும். ஏதாவது இகழ்ச்சியை கேட்கும் பொழுது அதை ஓர் இகழ்ச்சியாக கருதாதீர்கள். ஆனால் உங்களின் முழுமை ஸ்திதியில் உங்களை முதிர்ச்சியடைய வைக்கும் புகழை தகுதிக்கான வார்த்தைகள் என கருதுங்கள். இத்தகைய சமநிலையை நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் தந்தைக்கு சமமானவர்கள் எனப்படுவீர்கள். யாராவது உங்களின் எதிரி உங்களை அவமதிக்கவே வந்துள்ளார்.
மற்றொருவர் உங்களை புகழ வந்துள்ளார் என்ற சிறிதளவு மனோபாவத்தையும் கொண்டிருக்காதீர்கள். ஸ்லோகம். சதா யோகத்தை பயிற்சி செய்வதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் முதல் பிரிவில் ஓர் இலக்கத்தை பெறுவீர்கள். அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையின் சிறப்பியல்பால் வெற்றி நிறைந்தவர் ஆகுங்கள். பிராமணர்கள் பலர் இருந்தாலும் ஒற்றுமையாக இருப்பதே பிராமண குடும்பத்தின் சிறப்பியல்பாகும். இந்த அதிர்வலைகள் அனைவராலும் உணரப்பட வேண்டும். உங்களில் பலர் இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கின்றீர்கள். உங்களின் ஒற்றுமையின் அதிர்வலைகள் முழு உலகிலும் ஒரு தர்மத்தையும் ஓர் ராஜ்யத்தையும் ஸ்தாபிக்கும். அதனால் அனைத்து நேரத்திலும் எவ்வித வேற்றுமையையும் முடித்து ஒற்றுமையை கொண்டு வருவதில் விசேஷ கவனம் செலுத்துங்கள். ஓம் சாந்தி.